ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1736வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 9ஆம் பத்து 3ஆம் திருமொழியை அனுபவிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த 3ஆம் திருமொழி திருப்புல்லானி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம், திருமங்கை ஆழ்வார் செய்த மங்களாசாசனம் அடங்கிய பாசுரங்கள் நிறைந்த திருமொழியாகும். அதனுடைய 3ஆம் திருமொழியின் 2ஆம் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் நாயகி பாவனையிலே பரகால நாயகியாக பிரிவாற்றாமையால் பாடும் பாசுரங்கள். முன்பாடலிலே தொழுதும் எழு என்று நெஞ்சினை கையை பிடித்து எழுப்ப, நெஞ்சு தன் இயல்பாலே உருகுமால் நெஞ்சம் என்கிறபடியே நினைந்து உருக, இந்த உருக்கத்திற்கு பயனில்லை, போக கடவோம் வா என்று இந்த பாடலில் நெஞ்சினை தேற்றுகிறாள் பரகால நாயகி. இங்கிருந்து நினைந்துருகி பயனில்லை, அங்கே போவோம் என்கிறாள். அங்கே என்றால் திருப்புல்லானிக்கு செல்வோம், அங்கேதான் இருக்கிறான் எம்பெருமான் தலைவன், அங்கிருக்கிறான், நாம் இங்கிருந்து நினைந்து உருகி பயனில்லை, அங்கே போவோம் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இன்றைய பாசுரம். உருகி நெஞ்சே நினைந்து இங்கிருந்து என், உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என், தொழுதும் எழு முருகு வண்டு உன் மலர் கைதையின் நீழலில் முன் ஒரு நாள், முருகு வண்டு உன்மலர் கைதையின் நீழலில் முன் ஒரு நாள், பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம், பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தானிடம், பொருது முன்னீர் கரைக்கே மணி உந்து புல்லானியே. அவன் இருக்கக்கூடிய இடம் பொருது முன்னீர் கரைக்கு மணி உந்து புல்லானியே, அந்த புல்லானிக்கு செல்வோம் என்கிறாள். கைதை என்றால் தாழை, தாழை செடிகள் இருக்கின்ற அல்லவா, அந்த தாழையின் நிழலில் முருகு வண்டு உண், அதாவது முருகு என்றால் தேன், வண்டுகள் அந்த தேனை உண்ணக்கூடிய வண்டுகள் அந்த மலர்களிலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த தாழையின் நிழலிலே முன்னொரு நாள், பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தானிடம், அன்று என்னிடம் அந்த காதல் கொண்டு கலந்து பின் பிரிந்தான் அல்லவா, அந்த பிரிந்தான் இப்போது எங்கே இருக்கிறான், அவன் பிரிந்தான் இடம் புல்லானியே, அதனாலே அங்கே செல்ல வேண்டும். உருகி நெஞ்சே நினைந்து இங்கிருந்து என்ன பிரயோஜனம், அங்கே போகலாம் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என், தொழுதும் எழு முருகு வண்டு உன்மலர் கைதையின் நீழலிலே முன்னொரு நாள், பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம், பொருது முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லானியே. இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருள் பார்க்கலாம். மனமே, இங்கே இருந்து கொண்டு சிந்தித்து உருகுவதனால் என்ன பயன், என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் கேள். மனமே, இங்கே இருந்து கொண்டு சிந்தித்து உருகுவதனால் என்ன பயன், வண்டுகள் தேன் உண்ணும் பூவையுடைய தாழையினுடைய நிழலிலே முன்பு ஒரு நாள் என் நெஞ்சானது மிக்க ஆவல் கொள்ளும்படி பிரிந்து போன என் பெருமானுடைய இருப்பிடமாயும், கடலானது அலையறிந்து கரையிலே ரத்தினங்களை கொளித்து தள்ளும் இடமாயும் உள்ள திருப்புல்லானியை சென்று வணங்குவோம், எழுந்திரு. நெஞ்சமே, இந்த இடத்தில் இருந்து கொண்டு அந்த பெருமானை சிந்தித்து உருகுவதனால் என்ன பலன் உண்டாகும்? நம்முடைய உருக்கம் தீர வேண்டுமானாலும், நம்முடைய சிந்தனை தீர வேண்டுமானாலும் இங்கு இருப்பதில் பயனில்லை. புல்லானியே போய் தொழ வேண்டும் காண். அந்த இடத்திலே வண்டு முதலிய திரியக் ஜந்துகளும் தத்தம் அபிமதம், தத்தம் விருப்பம் நிறைவேற பெற்று கழித்து வாழ்கின்றன புல்லானியிலே. அதனாலே நாமும் அங்கு போய் நம் விருப்பம், நம் அபிமதம் பெற்று கழித்து வாழப்பெறலாம் அல்லவா என்கிறாள் நெஞ்சிடம். தொழுதும் எழு, அன்னவனுடைய திருமேனியை கண்டால் நம்முடைய உருக்கமும் சிந்தனையும் தீரும் என்பது பற்றி புல்லானியே தொழுதும் எழு என்கிறாள். தொழுதும் எழு. பிராட்டி பெருமாளை பிரிந்து அசோகவனத்தில் இருந்தபோது அனுமன் சென்று அவளை பார்த்து, வாருங்கள், நானே உங்களை கொண்டு போய் பெருமானிடம் சேர்த்து விடுகிறேன் என்று சொன்னபோது, இனி 1 மாதத்திற்கு ராமபிரான் தான்
தலைவன்தான் வந்து என்னை மீட்டு செல்ல வேண்டும். அதுவும் இனி 1 மாதத்திற்கு மேற்பட நான் உயிர்ந்து வாழ்ந்திருக்க மாட்டேன். அதற்குள் வந்து என்னை மீட்டு கொண்டு செல்ல சொல் என்று சொன்னாள் சீதா பிராட்டி அனுமனிடம். பெருமாள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சீதை 1 மாதத்திற்கு மேல் உயிர் வாழ மாட்டேன் என்றாள். ஆனால் பெருமான் அக்கண்ணழகியை விட்டு நான் ஒரு நொடிப்பொழுதும் தரிக்ககில்லேன் என்று சொன்னார். ஆகவே நாயகியை காட்டிலும் நாயகனுடைய ஆற்றாமை துயரம் அதிகம் என்பது விளங்குகிறது. அப்படிப்பட்டவனுடைய திருமேனியை கண்டால் நம்முடைய உருக்கமும் சிந்தனையும் தீரும் என்பது பற்றியே புல்லாணியே தொழுதும் எழு என்கிறாள் போலும். பொருது முன்னீர் கரைக்கே மணி உந்து. வெளியூர் சென்று பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் தலைவியை பிரிந்து செல்வது பொருள் வயிற்பிரிவு. அதாவது முற்காலத்திலே தம் இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு சென்று வேற்று நாடுகளுக்கோ வேற்று தீவுகளுக்கோ வேற்று இடங்களுக்கு சென்று பொருள் தேடி வரும் வழக்கம் இருந்தது. அப்படி ஏற்படக்கூடிய பிரிவு பொருள் வயிற்பிரிவு, பொருளுக்காக செய்யக்கூடிய பிரிவு எனப்படும். அப்படி வெளியூர் சென்று பொருள் ஈட்டுவதற்காக தலைவன் தலைவியை பிரிந்து செல்வது பொருள் வயிற்பிரிவு எனப்படும். நம் தலைவன் நாம் வாழ்வதற்கு தேவையான பொருள் திரட்டி வருவதற்காக வெளியூர் சென்று சொல்லி பிரிந்து போவதற்கு எண்ணாதபடி திருப்புல்லானியிலேயே வீட்டு வாசலிலேயே மணியும் முத்தும் அழிந்து கிடக்கின்றன. பொருது முன்னீர் கரைக்கே மணி உந்து. அப்படிப்பட்ட புல்லாணிக்கு சென்று அங்கே சென்று கூடினோமாயின் இந்த பிரிவு நேராது. அந்த பொருள் தேடுவதற்காக தலைவன் நம்மளை பிரிந்து செல்ல வேண்டிய தேவை ஏற்படாது என்று தோழியிடம் கூறினாள். இங்கே ஒரு ஐயம் வரலாம், சந்தேகம் வரலாம். பெருமானே எம்பெருமானே இங்கு தலைவனாக கொள்ளப்பட்டிருப்பதால் பொருள் தேடுவதற்காக அவன் செல்வது என்றால் அவனை ஏழை என்று கருத இடம் உண்டா? இது பொருந்துமா என்ற கேள்வி வரலாம். தலைவன் யாராயிருந்தாலும் சரி, தலைவனது முன்னோர் தேடிய பொருள் இருந்தாலும் அதனை கொண்டு வாழ்வது ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மையாகாது. தேவகாரியமும் முன்னோர்க்கு செய்யும் திதி முதலியனவும் சொந்த உழைப்பால் வந்த பொருளை கொண்டு செய்தால்தான் பயன் உண்டு. எனவே அந்த வகையில் ஏழையாக மாட்டான். எனவே எம்பெருமானும் கூட பொருள் வயிற்பிரிவு செல்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் திருப்புல்லானியில் அது இல்லை. ஏனென்றால் அங்கே வீட்டு வாசலுக்கே மணி ரத்தினங்கள் எல்லாவற்றையும் தள்ளி கொண்டு வந்துவிடும். அவ்வளவு செழிப்பு நிறைந்த ஊர் அது. அதனாலே அந்த தேவை இருக்காது என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த வரிகள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். நெஞ்சே இங்கிருந்து உருகி நினைந்து என் நெஞ்சே இங்கிருந்து உருகியன் நினைந்து என் அவனை உருக்குதல் செய்ய நாம் உருகாது உறுதியாக இருக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டாமோ? ஊர்துவம் ஆசான் நஜீவிஷ்யே. ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே சீதா பிராட்டியின் வார்த்தையாக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஊர்த்துவம் மாசான் நஜீவிஷ்யே. 1 மாதத்திற்கு மேல் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சீதா பிராட்டி ராமபிரானிடம் சென்று சொல்ல சொன்னாள் அனுமனிடம். அதற்குள் ராமபிரான் என் தலைவன் வந்து என்னை விட்டு கொண்டு போக வேண்டும் 1 மாதத்திற்குள்ளே, அல்லது நான் உயிரை விட்டு விடுவேன் என்பது பொருள். அப்படி இருப்பவருக்கு நஜீவேயம் சணமபி. ராமாயணம் அதே சுந்தரகாண்டத்திலே ராமபிரான் சொல்வதாக அமைந்த வார்த்தைகள். கண நேரமும் உயிர் வாழ மாட்டேன். சீதா பிராட்டியை பிரிந்து நான் கண நேரமும் வாழ முடியாது, வாழக்கூடிய நிலையில் நான் இல்லை என்று சொல்கிறார். உயிர் வாழ மாட்டேன் என்று இருப்பவரை பார்த்த அளவிலே இனி நமக்கு ஒரு நாளும் பிரிவு வாராது என்று வலித்திருக்கலாம் அல்லவா? இதனை யார் கண்டறியும்படியாக இருந்து அழுகிறோம்? அளவுபட்ட அன்பினலான பிராட்டியனும் தானே அளவு கடந்த அன்பினனான நாயகனை பெருகு காதல் உடையவனாய் கண்டிருந்தால்
நமக்கு இனி ஒரு நாளும் பிரிவு வராது என்று அவனை கண்டு அறியிருக்கலாம். தொழுதும் எழு, அதனால் அவனை தொழுவோம். புறப்படு, எழுந்து புறப்படு. தொழுதால் உருகாமல் இருக்கலாம் என்று நினைப்பதன் காரணம் என்ன என்பதை நெஞ்சுக்கு அருள்கிறார். முருகு வண்டு உன் மலர் கைதையின் நிழலில். அங்குள்ள உயிரினங்களும் கூட, அந்த வண்டுகள், தேன் உண்ணும் வண்டுகள் கூட வேண்டியதனை பெற்றமையாலே பெருமிதம் கொண்டு வாழ்கின்றன. தேனை நுகரும் வண்டுகள் தங்கும் மலர்களையுடைய தாளையின் நிழலின் கீழே அங்கு உள்ளவர்கள் கலவியும் காமபானம் நுகர்தலுமாக கலவிக்கு வலிமை சேர்க்கிறது அந்த சோலைகள். அவை முன்னர் நிகழ்த்தும் கலவி பின்னர் நிகழ்த்தப் போகும் கலவிக்கு உறுப்பாக அமைகிறது. அவை முன்னர் நிகழ்த்தும் கலவி பின்னர் நிகழ்த்தப் போகும் கலவிக்கு உறுப்பாக அமைகிறது. ஆனால் எம்பெருமானுடைய கலவி பின்பு அவனை பிரிந்து துயரை உண்டாக்கி அந்த துயரை கண்டு கொண்டிருப்பதற்கென்றே அமைந்தது. அதையே எண்ணிக்கொள்வதற்கென்று. முன்னொரு நாள் தீவினையுடைய நான் பாவியேன். பாவியேன் அவனை கூடிய நாள் முன்னொரு நாள், அதுவும் ஒரு நாள். தலைவன் கலந்து பிரிந்த அந்த நாளை நினைத்த அளவிலே தலைவனை கண்டது போல் மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த நாளை நினைத்த அளவிலேயே அந்த தலைவனை கண்டது போல் மகிழ்ச்சி உண்டாகிறது. அந்த நாளின் சிறப்பு இன்றைய நாள் போல் அல்ல, அந்த முன்னொரு நாள். பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம். என் உள்ளம் மிக்க காதலை உடையதாகும்படி செய்து பிறகு தன்னை சேய்மையனாக்கி கொண்டான். தள்ளி போய் விட்டான், என்னை விட தள்ளி சென்று விட்டான், தூரத்திற்கு சென்று விட்டான். பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம். பெருகு காதல் அதனில் பெரிய எண்ணவா என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்வார். அதனில் பெரிய எண்ணாவா. அதுபோல இதைவிட பரவிவிட முடியாது என்று பரவுதலுக்கு எல்லையாக இருத்தல். அணுப்பொருளாகிய ஆன்மாவின் காதல் விபு பொருளாகிய எங்கும் பறந்திருப்பது விபு. அப்படிப்பட்ட அணுப்பொருளாகிய ஆன்மாவின் காதல் விபு பொருளாகிய பரமாத்மாவை விழுங்கும் அளவு பரவிவிட்டது. பெருகு காதல் அறிவு குறைவர அவன் உண்டாக்கி கொடுத்த பெருங்காதல் பிரிகிற அவனுக்கும் இருக்குமாயின் அவன் பிரிய மாட்டான் அல்லவோ. பெருகு காதல், இன்னும் காதல் பெருகிக் கொண்டே இருக்கிறதே தவிர பெருக்குக்கு ஒரு முடிவு ஏற்படுவதில்லை. இது வினைத்தொகை. பெருகின்ற காதல், பெருகிய காதல், பெருகும் காதல், பெருகு காதல். பிரிந்தான். இந்த நிலை ஏற்படுவதற்கு முன்னர் நாயகிக்கு எம்பெருமானுடைய திருப்பெயர்கள் தெரியாது. அதனாலே எம்பெருமானுடைய பெயர்கள் எல்லாம் தெரியாதனாலே தான் அனுபவத்தால் கண்டறிந்த அவன் பெயராகிய பிரிந்தான். இவளுக்கு என்ன அனுபவம்? இவனுடன் கலந்தான், பிரிந்தான். ஆக அந்த பிரிந்தான் என்பதையே பெயராக குறிப்பிடுகிறாள். பிரிந்தான், அங்கமல கண்ணன் என்று கூறுவது போல, காரணப் பெயராக கூறுவது போல பிரிந்தான் என்பதும் அவனுக்கு பெயர். பிரிந்தான். கரியனாக இருப்பான், வெள்ளியனாக இருப்பான் என்று அடையாளம் காட்டுவது போல தன்னை பிரிந்தவன் என்று அவனுக்கு அடையாளம் கூறுகிறாள். பொருது முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லாணியே. கருதிய பொருளை பெறுவதற்கென இந்த நிலத்தை விட்டு வேற்றிடம் போக வேண்டிய தேவையில்லாத நிலப்பகுதி. தலைவன் தலைவிக்கு பொன்னும் முத்தும் கொண்டு அணிகலன் அமைக்க பொருள் தேடுவதற்காக தலைவியை விட்டு பிரிந்து வேற்றிடம் செல்ல விரும்புவான். இந்த திருத்தலத்திலே செருந்தி பொன்னையும் பொன்னை முத்தையும் கடல் அலைகள் மணிகளையும் வழங்குவதனாலே அவனுக்கு பொருள் வயிற்பிரிவிற்கு தேவையே இல்லை. இந்த திருத்தலமே அவை யாவும் குறைவின்றி வழங்கும். அப்படிப்பட்ட புல்லாணி. பொருது முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லாணியே. அப்படிப்பட்ட புல்லாணிக்கு செல்வோம் வா. இங்கிருந்து கொண்டு அவனையே நினைத்து கொண்டிருப்பதனால் என்ன பயன்? அவனை நினைந்து உருகி என்ன பயன்? அங்கே செல்வோம் என்று பரகால நாயகி தன் நெஞ்சத்தை பார்த்து கூறக்கூடிய இந்த பிரிவாற்றாமை பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். உருகி நெஞ்சே நினைந்து இங்கு இருந்து என் தொழுதும் எழு. முருகு வண்டு உன் மலர் கைதையின் நீழலில். முருகு வண்டு உன் மலர் கைதையின் நீழலில் முன்னொரு நாள். பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம். பெருகு காதன்மை என் உள்ளம் எய்த பிரிந்தான் இடம்.
பொருது முன்னீர் கரைக்கே மணிவுந்து புல்லாணியே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதி ஜெகநாத பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.